நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஆரம்பத்தில் இந்த லீடர்ஸ் எல்லாம் கூட்டும் பொழுது ஸ்பாட்டில் வந்து அங்கே உட்காந்து படிக்கும் பொழுது ஆண்டவர் அதை நினைப்பூட்டினார். அதை நான் அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்து அவர் சொன்னார், இந்த 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 தியானம் நல்லா இருந்தது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் அதை டச் பண்ணதில்லை, பேசுறது கிடையாது. ஆகவே ஒரு நாள் உட்காந்து அதை கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஆகவே இன்றைக்கு நாம் படிக்க போகிற செய்தியின் தலைப்பு தப்பி ஓடின ஒருவன். இன்றைக்கு நாம் படிக்க போகிற செய்தியின் தலைப்பு தப்பி ஓடின ஒருவன். ஓகே, இப்போ நான் ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன். தேராகு என்கிற ஒரு மனுஷன் ஊர் என்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாகிய ஆபிராமை கர்த்தர் தேர்வு செய்து என்றைக்கோ ஒரு நாள் அவரை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிராமே, நீ உன்னுடைய தேசத்தை விட்டு, உன்னுடைய வீட்டை விட்டு, தகப்பனை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னவுடனே அந்த வார்த்தையை கேட்ட ஆபிராம் கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட ஆரம்பித்தார். சாராலும் புறப்பட்டார்கள். எங்கெங்க போகிறோம் நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கல. அவ்விதமாய் பைபிளில் எழுதலை. மனைவி கேள்வி கேட்டாங்க, நச்சரித்தாங்க, தொந்தரவு பண்ணாங்க. யார் உங்களை போக சொன்னார்? நல்ல சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு எங்கேயோ ஆண்டவர் சொன்னார் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி, கானானுக்கு போகலான்னு சொல்லி போகிறீங்களே அப்படின்லாம் அந்த அம்மா தொந்தரவு பண்ணலை. அப்படி அவர்கள் கணவனும் மனைவியுமாய் புறப்படும் பொழுது லோத்துவும் புறப்படுகிறார். லோத்து யார் என்றால் ஆபிராமுடைய சகோதரருடைய பிள்ளை. இப்படி இவ்விதமாய் அவர்கள் அந்த ஊர் என்கிற தேசத்தை விட்டு ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்படி புறப்பட்டு போகும் பொழுது கவனிங்க, வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பிரம்மாண்டமாய் ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னா கவனிங்க, செல்வ சீமானாய் மாற்றுகிறார். ஒரு வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். கவனிங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்தால் நிச்சயமாய் அந்த மனுஷனை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ உங்களை கூட என்ன கூட ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார். நீங்க இப்படியே இருக்க போவது இல்லை. ஆமா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க விரும்புகிற கிரியைகளை ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நடப்பித்து காட்டுவார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வரும். நீங்கள் அவராலே முன்னேறுவீர்கள். இது உண்மை. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, லோத்துவும் கவனிங்க ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவனுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் அதிகமாக இருந்தன. பைபிள் சொல்கிறது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்பொழுது ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள், அது அவங்க அடித்து கொள்ள வேண்டாம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். உடனே லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்தனதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத் யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போனார்கள். இந்த லோத்து போய் வாழ்ந்த இடத்தின் பெயர்தான் சோதோம் கொமாரா. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரியுது? இந்த சோதோம் கொமாரா பட்டணங்களை 5 ராஜாக்கள் ஆட்சி செய்கிறார்கள். இந்த 5 ராஜாக்களுடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது புரியவும் வேண்டாம், அந்த பேரை நீங்கள் மனப்பாடமும் பண்ண வேண்டாம்.
அந்த ராஜாக்களுடைய பெயர்கள் பேரா, பிர்சா, சினேயா, செம்போ, பேலா. பேரு வித்தியாசமா இருக்குது இல்லையா? இந்த சோதம் குமார பட்டணத்தின் 5 ராஜாக்கள் இதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக 4 ராஜாக்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அந்த 4 ராஜாக்களுடைய பெயர்களையும் சொல்லுகிறேன், நீங்க மனப்பாடமா வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெயருடைய அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெயர் கெதர்லாகோ, திதியா, அம்ராப், அரியோகோ. இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்படி யுத்தம் மும்முரமாய் நடக்கும் பொழுது சோதம் குமாராவின் 5 ராஜாக்கள் தோல்வி அடைந்து அவர்கள் ஓடி போகிறார்கள். அப்படி ஓடி போகும் பொழுது அவர்கள் மறைந்து கொள்கிறார்கள். இந்த 4 ராஜாக்கள் சோதம் குமாரா பட்டணத்தை கொள்ளையடித்து அதிலுள்ள ஆடுகளை, மாடுகளை, மிருகஜீவன்களை, ஸ்திரீகளை, ஆட்களை மாத்திரமல்ல லோத்துவையும் லோத்துவின் மனைவி பிள்ளைகளையும் அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் சிறைபிடித்து கொண்டு போகும் பொழுது இப்பொழுது வசனம் ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தப்பியோடின ஒருவன். அண்டர்லைன் பண்ணுங்க, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற செய்திக்கு ஒரு கதாநாயகன் யாருன்னா தப்பியோடின ஒருவன். தப்பியோடின ஒருவன், அவனை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். படிமா. தப்பியோடின ஒருவன் எபிரேனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரன் ஆகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்ரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். போதும், கரங்களை தட்டுவோமா ஆபிரகாமுக்காக. இதில் கவனிங்க, அந்த தப்பி ஓடின ஒருவன் வந்து அவன் சொல்கிறான், இதை மாதிரி உங்களுடைய சகோதரரையும் குடும்பத்தையும் அந்த 4 ராஜாக்கள் சிறைபிடித்து கொண்டு அவனுடைய உடைமைகளை, அவனுடைய மிருக ஜீவன்களை, ஸ்திரீகளை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் சொல்லி சொன்னவுடனே அவர் கேள்விப்பட்டு உடனடியாக அவரோடு கூட யுத்தத்துக்கு தேறினவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அவர் போய் கவனிங்க, அந்த 4 ராஜாக்களையும் முறியடித்து எதெல்லாம் அந்த 5 ராஜாக்கள் இழந்து போனார்களோ எல்லாத்தையும் ஆபிரகாம் திருப்பி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இதில் நாம் உயர்ந்த ஒரு ஜெயம் பெற்ற ஒரு மனிதனாக ஆபிராமை பார்க்கிறோம். அப்போல்லாம் அவர் பெயர் ஆபிராம் தானே. ஆனால் கவனிங்க, இங்கே பார்க்கிறோம் தப்பியோடின ஒருவன். தப்பியோடின ஒருவன். இதில் விசேஷமான காரியம் என்னவென்றால் ஆபிரகாம் 4 ராஜாக்களையும் ஜெயித்தார். லோத்துவையும் லோத்துவின் மனைவி பிள்ளைகளையும் சகல ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் சகல விதமான பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார். உண்மைதான். இதற்கு முக்கியமான காரணம் பெயர் தெரியாத தப்பி ஓடின ஒரு மனிதன். அவன் வந்து இந்த காரியத்தை சொல்லலைன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்ல படிக்கிறோம், தாவீதின் குமாரனே என்று அழைத்த அந்த குருடன் கிறிஸ்துவால் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய பெயர் வேத புஸ்தகம் சொல்லுகிறது பத்திமேயு. பத்திமேயு சொல்லுகிறதா இல்லையா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த பரிசுத்தவான்களை வேதம் குறிப்பிடுகிறது. எலியா, எலிசா, மோசே, யோசுவா, தாவீது, ஆபிரகாம்.
சொல்லுதா இல்லையா? ஆனா இங்க முக்கியமான ஒரு மனிதன் மூலமாக தான் இந்த வெற்றியே கிடைக்கிறது. அந்த முக்கியமான மனிதன் மாத்திரம் வந்து சொல்லவில்லை என்றால் லோத்தின் கதி அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அந்த பெயர் தெரியாதவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தப்பி ஓடின ஒருவன். தப்பி ஓடின ஒருவன், கவனிங்க, அவன் வந்து ஆபிரகாம் கிட்ட சொன்னதனால தான் ஆபிரகாம் யுத்தம் செய்கிற மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் தன் சகோதரனையும் சகோதரி மனைவியையும் பிள்ளைகளையும் அவனுடைய உடைமைகளையும் மாத்திரமல்ல மற்ற ஜனங்களையும் கொண்டு வந்தான். சோதோமின் ராஜா வந்து பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் ஜனங்களை எனக்கு கொடும் என்று சொல்லும் பொழுது, உன்னுடைய பொருட்கள் எனக்கு வேண்டாம், என்னோடு கூட வந்தவர்களுக்கு மாத்திரம் பங்கு கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே பார்க்கிறோம் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த அந்த சாலேமின் ராஜா வந்து அங்கே ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்தார். அந்த ஆபிரகாம் அவருக்கு அந்த சாலேமின் அந்த ராஜா என்று சொல்லப்படுகிற அவருக்கு என்ன கொடுத்தாரா? படிச்சு பாருங்க, அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்க 19வது வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோஸ்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். போதும், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அங்கே அவருடைய பெயர் மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நமக்கு தேவை இதுவல்ல, தப்பி ஓடின ஒருவன். அப்போ இந்த காலை வேளையில் இந்த தப்பி ஓடின ஒருவன் வந்து அவசரமாக, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த தப்பி ஓடின ஒருவன் நானா இருக்கிறேன்னு வச்சுங்க. எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போது நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், அவங்க கிட்ட மாட்டிக்கல. கவனிங்க, நான் கண்காணாத தேசத்துக்கு ஓடி போயிருப்பேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாம், அங்கே என் உயிர் தான் முக்கியம், எவன் எக்கேடு கட்டா போன எனக்கு என்ன, அப்பாடா அப்பாடா நான் அவன் மாத்திரம் மாட்டல, நான் மாட்டியிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி, கவனிங்க, நாட்டை விட்டு நாடு எங்கெங்கெல்லாம் ஓடி திரிஞ்சு போயிருப்பேன், எங்கேயோ போயிருப்பேன் கண்காணாத இடத்துக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு யாருங்க சொன்னது? ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவங்ககிட்ட போன்னு சொல்லி. இது தாங்க கிரேட். அல்லேலூயா. அப்போ அந்த தப்பி ஓடின மனுஷனிடத்தில் காணப்பட்ட நிறைய குணங்கள் இருந்தாலும் நேரம் கருதி ஒரு 3 குணாதிசயங்களை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். நம்பர் 1, அவன் சுயநலம் இல்லாதவன். சுயநலம் இல்லாதவன். நான் தப்பித்து விட்டேன், மற்றவனுக்கு என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள் இல்லை. நான் தப்பியது போல லோத்துவின் குடும்பமும் மற்ற ஜனங்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உடையவனாயிருந்தான். கவனியுங்கள், அவன் எபிரேயனும் அல்ல, அவன் தேவனை அறிந்தவனும் அல்ல, அவன் லோத்துவின் நண்பனும் அல்ல. அப்படி இருந்த பைபிள் சொல்லி இருக்கும். அவன் யாரோ ஒருவன், ஆனாலும் அவனுக்குள்ள இந்த சுயநலம் என்கிற ஒரு ஆவி இல்லை. நம்ம பாடணும் பார்த்தீங்களா? சுயநலத்தின் ஆவி எனக்குள் வேண்டாம், பிறநலத்தின் ஆவி வேண்டுமே. ஆமென். இன்னைக்கு இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களுக்குள்ள பெரும்பான்மையை சுயநலமாய் நடந்து கொள்ளுகிற மக்கள் தான் இருக்கிறார்கள். கவனிங்க, இவன் கிறிஸ்துவனும் அல்ல, இவன் ஒரு பிரஜாதி மனிதனாய் இருக்கிறான். ஆனாலும் இவனுக்குள் ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது. நான் தப்பியது போல லோத்துவின் குடும்பமும் அவனுடைய பிள்ளைகளும் மாத்திரமல்ல, இந்த சோதோம் கொமாரா பட்டணத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட அத்தனை ஜனங்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவனுக்குள்ள அந்த நல்ல எண்ணம் இருந்தது. அவனுக்காக கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இதிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இப்பொழுது நம்மை கொஞ்சம் குறித்து சிந்திப்போம். ஒரு காலத்தில் உலகம் என்னை சிறைப்பிடித்திருந்தது. ஒரு காலத்தில்
நான் இருந்த இடத்தில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களையும் உலகம் சிறைப்பிடித்து வைத்திருந்தது. அந்த 4 ராஜாக்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டது போல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக விக்கிரக ஆராதனை நம்மை சிறைப்பிடித்து வைத்திருந்தது. பாவம் நம்மை சிறைப்பிடித்து வைத்திருந்தது. வியாதி நம்மை சிறைப்பிடித்து வைத்திருந்தது. எதிர்காலத்தை குறித்த பயங்கள் நம்மை சிறையாக்கி வைத்திருந்தது. ஆமாமா இல்லையா? ஆமென். மாத்திரமல்ல, சாத்தான் எல்லாத்துக்கும் அவன் தான் அதிபதி. அவன் நம்மை சிறையாக்கி மெய்யான இறைவனை பார்க்க கூடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திசையில அவன் ஓட வைத்து கொண்டிருந்தான். காட் கிரேஸ். என்றைக்கு ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். அந்த சுவிசேஷத்தின் மூலமாக கவனிங்க, என்னோடு கூட என் கிராமத்திலிருந்து அத்தனை ஜனங்களை நித்திய ஆக்கினைக்கு நேராய் போய் கொண்டிருக்க நான் ஒருவன் மாத்திரம் தப்புவிக்கப்பட்டேன். ரட்சிப்பு எனக்கு அருளப்பட்டபடினால நான் நித்திய ஆக்கினைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் என்னை காப்பாற்றும்படியாக உனக்காக ஒரு இயேசு இந்த பூமியில பிறந்திருக்கிறார். உன் பாவங்களை சுமந்திருக்கிறார், உன் சாபங்களை சுமந்திருக்கிறார், உன்னுடைய வியாதிகளை சுமந்திருக்கிறார், உன்னுடைய பலவீனங்களை சுமந்திருக்கிறார், உன் துக்கங்களை சுமந்திருக்கிறார். நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவரை விசுவாசித்தால் போதும், உனக்கு விடுதலை கிடைக்கும், நீ காப்பாற்றப்படுவாய், நீ மீட்கப்படுவாய் என்று சொல்லி என்றைக்கு எனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ அன்றைக்கு என் இருதயத்தில் இரட்சகராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் தப்புவிக்கப்பட்டேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதே போலதான் நீங்க இருக்கிற கிராமங்களிலும், நீங்கள் இருக்கிற தேசத்திலும், நீங்கள் இருக்கிற பட்டணங்களிலும், நீங்கள் இருக்கிற நகரங்களிலும் கவனிங்க, சாத்தானுடைய கூட்டம், சாத்தானுடைய கிரியைகள் சிறையாக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவனுடைய கிருபை, அவருடைய நற்செய்தி உங்களை விடுதலையாக்கி பேழையாகிய திருச்சபையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சொல்லுவாங்க பழமொழி, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். கவனிங்க, இப்போ நம்முடைய ஓட்டம், அன்றைக்கு நம்முடைய ஓட்டம் நித்திய ஆக்கினைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்தது. நமக்கு நற்செய்தி வந்து சொல்லப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து நம்முடைய ஓட்டம் மரணத்துக்கு நேராய் ஓடிய ஓட்டம் இப்பொழுது திருப்பப்பட்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் ஓடும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அருள் செய்திருக்கிறார். கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஹல்லேலூயா. இப்படி நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் இயேசு இரட்சகரை அறிந்திருக்கிறேன், நான் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சுயமாய் இருந்து விடக்கூடாது, சுயநலமாய் இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் இருக்கிற கிராமத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களுக்கு தெரிந்து கொண்டார், நீங்க இருக்கிற நகரத்தில் கர்த்தர் உங்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறார். கவனிங்க, நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் அந்த வேலையை கூட கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள்? உங்க வாழ்க்கை ஏனோ தானு போலீங்க, எல்லாம் அவரால் டிசைன் பண்ணப்பட்டு, அவரால் உருவாக்கப்பட்டு, கவனிங்க, இருக்கிற பகுதியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுயநலமானவர்களாய் இருக்கக்கூடாது, நீங்கள் சுயநலமானவர்களாய் இருக்கக்கூடாது. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா நான் செத்து போறேன்ற எண்ணமுடையவர்களாகவும் இருக்கக்கூடாது. யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமா இருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினால் பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே எழும்பு இயேசுவுக்காக செயல்பட. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், நான் பிறர் நலத்தை விரும்புகிற ஒரு மனுஷியாக இருக்கிறேனா, அல்லது கவனிங்க சுயநலமுடைய ஒரு மனுஷியாக இருக்கிறேனா? அது உங்கள் மனசாட்சியே சொல்லும். ஹல்லேலூயா. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டது போல மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. கவனியுங்கள், இந்த உலகத்தும் இந்த பூமியை அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லிட்டாலும் கவனிங்க, அவர் பல ஆண்டுகள்
தேவன் இந்த பூமியை ஜலத்தால் அழிக்கப் போகிறார் என்று கவனிங்க, சுயநலமுடையவனாய் இல்லாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் பேழைக்குள் வர வேண்டும் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். அல்லேலூயா, ஆமென். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்க்கையில கவனிங்க, சுயநலத்தின் ஆவிதான் செயல்படுகிறது. தேவன் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, கடந்த காலங்களிலே இப்படிப்பட்ட சிறையிருப்பை நாம் அனுபவித்தோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மை விடுவித்தது. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுபோல ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நாம் அவர்கள் ரட்சிப்புக்காக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் இருக்கிற கிராமத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் இருக்கிற தெருவில் இருக்கிற மக்களுக்காக பேரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையாகவே இந்த அக்கா ரட்சிக்கப்படணும், இந்த அண்ணன் ரட்சிக்கப்படணும், அல்லது என் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படணும், என் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் ரட்சிக்கப்படணும், அதுக்காக நான் ஒவ்வொரு வேளையும் ஆகாரத்தை புறம்பே தள்ளி என் மாம்சத்தை ஒடுக்கி உபவாசம் பண்ணுறேன் அப்படின்னு எத்தனை பேர் செஞ்சிருப்பீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்கிறார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடம் வருவதற்கு நாம் விரும்ப வேண்டும். சமாதானம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் கவனிங்க சூசைட் பண்ணி கொள்றாங்க. கடந்த நாட்களிலே துபாயில ஜாய் அலுகாஸ் தானுமா அந்த நிறுவனம், அதனுடைய உரிமையாளர் 14வது மாடியிலிருந்து விழுந்து செத்தார். தெரியுங்களா? தற்கொலை செய்து கொண்டு செத்தார். அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு இல்லாத ஆஸ்தியா? ஆனா ஏதோ அவரை பயமுறுத்தி இருக்கிறது, அவர் தற்கொலை செய்து கொண்டார். கடந்த காலங்களில் எத்தனையோ பணக்காரர்களாம் சூசைட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் நினைப்போம், அவனுக்குன்னா குறை, எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய பங்களா, எவ்வளோ காருகள், அவனுக்கு என்ன இல்லை? அன்பானவர்களே, எத்தனையோ வீடுகள், எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை, இந்த உலகத்தில் ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் சமாதானம் தருகிற கடவுள். வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிற நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போமா? நற்செய்தியை சொல்லியிருப்போமா? யோசிச்சு பாருங்க. பைபிள் சொல்கிறது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ஆத்ம பாரம் ஏங்க அவனுக்கு என்னங்க, அவன் பாட்டு போயிருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு அக்கறை இருந்தது ஜனங்கள் மேல. லோத்து மேல ஒரு அக்கறை, சிறைப்பட்டு போன மக்கள் மீது ஒரு அக்கறை. அவன் கவனிங்க, தன்னுடைய நலத்தை மாத்திரம் விரும்பினவனாக இருந்தால் ஆபிரகாம் கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை, ஓடி போயிருப்பான். ஆனா மற்றவர்கள் நலனில், மற்றவர்களுடைய விடுதலையில் அக்கறை உடையவனாய் இருந்தபடியினாலே அவன் ஆபிரகாமிடத்தில் வந்து செய்தியை சொல்லுகிறான். அல்லேலூயா. இப்படி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் சுயநலம் இல்லாத ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் சுயநலம் இல்லாத ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து கொஞ்சம் படிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வீட்டுக்குள்ளே போய் படித்து பார்த்துங்க. அங்கே சீரிய தேசத்தின் தளபதி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குஷ்டரோகம். கவனிங்க, ஒரு முறை இஸ்ரவேலிலே அவன் படையெடுத்து கவனிங்க, அவன் திரும்பி வரும்போது ஒரு சிறு பெண்ணை சிறையாக்கி கொண்டு வந்து விட்டான். அவளுடைய பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. அந்த சிறு பெண் அந்த நாகமானுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரியை போல நடத்தப்பட்டு அவள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த நாச்சியாரை பார்த்து அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அந்த பெண்மணியை பார்த்து, நாகமானின் மனைவியை பார்த்து அந்த சிறு பெண் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க, இது சுயநலமுடைய ஒரு மகளாய்வா? இவளே அப்பா அம்மாவை விட்டு, அண்ணன் தம்பியை விட்டு சிறைப்பட்டு வந்து ஒரு வேலைக்காரியை போல நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். கவனிங்க, அந்த நாகமான பார்க்கும்போது உள்ளத்தில் சபிச்சிருக்கணும், பாவி படுபாவி, நீ நாசமா போனடா, என் சொந்த தேசத்தை விட்டு என்னை பிரித்து இங்கே என்னை கொண்டு வந்து அடிமையாக்கி என்னை வேலைக்காரியாக நடத்தி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி சபித்திருக்க வேண்டும்.
இல்லை. வேதம் சொல்லுகிறது. அந்த சின்ன பெண்ணுக்காக கை தட்டுவோமா? ஆண்டவருக்காக. நல்ல உள்ளம் அடைத்த ஒரு சிறு பெண். ஆமென். அப்ப அந்த பெண்ணுக்கு வேதத்தை கரைச்சு குடிச்சிட்டாங்களா? இல்லையே. யார் கற்றுக் கொடுத்த அந்த நல்ல குணாதிசயம்? ஸ்தோத்திரம். கவனிங்க, அவள் ஆராதிக்கிற தெய்வம் சுயநலம் இல்லாத தெய்வம். ஆமென். ஆகவே என் ஆண்டம் சமாரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசி கிட்ட போனா போதும், இவருடைய நோய் நீங்கும் என்கிற ஒரு பொது நலமுடைய அவருடைய நலத்தை, அந்த நாகமானின் தன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறவனுடைய நலத்தை விரும்பி அந்த நல்ல செய்தியை சொல்லுகிறார். உடனே நாகமான் ராஜா கிட்ட போய் சொல்றான். ராஜா ஒரு மடல் எழுதுகிறான். அந்த மடல் இஸ்ரவேலின் ராஜா கிட்ட போனோடனே ராஜா துணியை கிழிச்சுக்கிறான். ஐயோ, இந்த வியாதியை குணமாக்க நானா ஆண்டவனா? அந்த எதிரி நாட்டு ராஜா பைத்திய மாதிரி இப்படி லெட்டரை கொடுத்து அனுப்பியிருக்கிறானே, அவன் என்கிட்ட சண்டைக்கு யுத்தத்துக்கு முகாந்திரத்தை கண்டுபிடிக்க இப்படி மடல் எழுதியிருக்கிறான்னு சொல்லி அவன் பெணாத்தும் பொழுது அதை கேள்விப்பட்ட எலிசா சொல்லுகிறார், அந்த மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும், நான் அவனை சுகமாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். ஏன் தேசத்தில் எழுப்புதல் இல்லை? ஏன் நம்முடைய கிராமங்களில் எழுப்புதல் இல்லை? ஏன் சபையில் எழுப்புதல் இல்லை? சுயநலம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுயநலம். அந்த சுயநலத்திலிருந்து வெளியே வந்தாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். உண்மையாகவே நான் நினைக்கிறேன், தப்பி ஓடின அந்த மனுஷனை பிற்பாடு ஆபிரகாம் எப்படி கனப்படுத்தியிருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அவரை நேசித்து இருப்பாருக்கு அதெல்லாம் சொல்லப்படலை. ஆனால் அவன் ஜெயம் எடுத்து லோத்துடைய மனைவிகளெல்லாம் மீட்டு கொண்டு வந்த பிற்பாடு அந்த தப்பி ஓடின ஒருவனால தாண்டா லோத்து உன்னை நான் காப்பாற்ற முடிஞ்சது, இவன் தாண்டா கிரேட் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? அதே மாதிரி சுகத்தை பெற்றுக்கொண்டு வந்த அந்த நாகமான் அந்த சின்ன பெண்ணை எந்த அளவுக்கு பாராட்டியிருப்பார் தெரியுமா? அந்த சின்ன பெண் மூலமாக தான் நாகமான் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள கூட சுயநலம் இருக்கக்கூடாது. இன்னொரு காரியம் புதிய ஏற்பாட்டில் லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27-28 இந்த சம்பவம் பாதாளத்தில் நடக்கிறது. இந்த சம்பவம் பாதாளத்தில் நடக்கிறது. படிமா. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்தில் இருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்தில் இருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும், அதாவது பாதாளத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யவானுக்கும் ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசருவுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி, கவனிங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடி. கவனிங்க, இந்த மனுஷன் பாதாளத்தில் போய் கூட நான் வேகிற இந்த நெருப்புல 5 பேர் இருக்கிறான் எனக்கு அண்ணன் தம்பிங்க, அவனுங்களும் இங்க வரட்டும் அப்படி நினைக்கல. அவன் இங்க வந்த பிறகுதான் மெய்யான தெய்வம் இயேசு என்று அறிந்து கொள்கிறான். ஐயோ, பாதாளம் இருக்கிறது, ஐயோ நரகம் இருக்கிறது, ஐயோ வேதனை இருக்கிறது, ஐயோ நெருப்பு இருக்கிறது, பூமியில அனுபவிச்சதுக்கு எல்லாம் கூலி மறுமையில் இருக்கிறது. ஆகவே என்னுடைய ஆண்டவரே, நீங்க அந்த லாசரு அனுப்பி, இது பயங்கரமான வேதனையான இடம், ஆகவே இந்த இடத்துக்கு என் பூமியில நான் வாழும் பொழுது என் கூட பிறந்த 5 பேர் இருக்கிறாங்க, அவங்கள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். யாருக்காக வேண்டாம் பாருங்க,
பூமியில இது நரகம் பாதாளம்னு ஒன்று இருக்குது, வேதனை தரக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இது தெரியாம 5 பேர் அங்கே கண்டதே காய்ச்சி கொண்டதே போலன்னு மனசுமா மனம் போன போக்கில் பாவம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் இந்த செய்தியை சொல்லணும், தயவு செய்து நீங்கள் லாசருவை அனுப்பும் அப்படின்னு சுயநலம் இல்லாமல் அங்கே ஆபிரகாமை என்ன பண்ணுறான், வேண்டிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. நம்ம சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆண்டவருடைய 2 கற்பனை, உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். நாம் மற்றவர்களையும் நேசிப்போம். சுயநலத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், கிறிஸ்து கவனிங்க நமக்காக ஜீவனையே கொடுத்தார். நம்ம ரட்சிக்கப்படாத மக்களுக்கு கிறிஸ்துவை கொடுப்போம். ஆமென். இயேசு ஒருவர் உண்டு, அவர் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பார், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, விடுதலை தருவார். வாருங்கள் சொல்லலாம் இல்லையா? அல்லேலூயா. 2வது, சரியான இடத்திற்கு ஓடி வந்தவன். சரியான இடத்திற்கு ஓடி வந்தவன். கவனிங்க, இப்போ தப்பி வைக்கப்பட்ட மனுஷனாக ஒரு சூழ்நிலையில் ஓடி வரும்போது தன்னை யாரும் கண்டுபிடிக்காத ஒரு இடத்திற்கு ஓடி ஒளிந்து கொள்வோம் என்று அவன் நினைச்சிருக்கணும். ஆனால் அதை அவன் விரும்பவில்லை. அவன் யோசித்து இருப்பான், இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும். அப்போ அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருக்க வேண்டும், லோத்து ஆபிரகாமின் சொந்தக்காரன் என்று. அப்போ இதன் மூலமாய் நாம் தெரிந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், பயங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், குழப்பமான மனநிலைமைகள் வரும் பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டும், நமக்கு பாதுகாப்பு தருகிற ஒரு இடம் உண்டு. அது தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. அது தேவன் வாசம் பண்ணுகிற தேவாலயம். சரியான இடத்திற்கு அவன் வந்தான். எங்க போனா அவங்கள தோக்கடிக்க முடியுமோ, எங்க போனா அவங்கள மீட்க முடியுமோ அந்த இடத்திற்கு சரியாய் ஓடி வந்தான். அதே போலதான் அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் நேசித்த ஆண்டவர் யாரோ ஒருவரை அனுப்பி நீங்களும் நானும் மீட்கப்படுவதற்கு, நீங்களும் நானும் விடுவிக்கப்படுவதற்கு, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சரியான இடத்திற்கு கொண்டு வந்தார். அதுதான் அவருடைய ஆலயம். ஆலயத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். ஆமென். இங்கதான் நமக்கு பாதுகாப்பு. வாரத்தின் 1வது நாளில் வந்து, அப்பா நான் உம்முடைய மகள் வந்திருக்கிறேன், அப்பா உம்முடைய மகன் வந்திருக்கிறேன், இந்த வாரம் 7 நாள் முழுவதும் ஏன் கூட நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகணும் ஆண்டவரே, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும், எனக்கு மறைவாக என்னென்ன கண்ணிகள் சாத்தானால் மறைக்கப்பட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனாலும் என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நீங்கள் தான்பா என்னை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் அப்படியே நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தின் பிரசன்னத்துக்காக வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, சபை கூடி வருதலை கவனிங்க, ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு கவனிங்க, அவசரமான காரியம் இருந்தால் ஒழிய ஒரு வாரமும் விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கவனிங்க, நம்ம எழுந்த உடனே கர்த்தருடைய ராஜ்யமாய் கர்த்தருடைய சமூகமாய் நம்முடைய வீட்டையும் மாற்ற வேண்டும். நாம உட்கார்ந்து ஜெபிக்கிற இடம் தான் தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். இதுவும் தேவனுடைய வீடு. நம்முடைய வீட்டையும் தேவனுடைய வீடாய் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் எழுந்து கவனிங்க, நாம அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஒரு பாட்டு இருக்கிறது, காலமே நீ எழுந்து கடவுளை தொழு நன்று, காலதாமதம் நன்று என் மனமே
காலை நேரம் என்ப ஜபதியானமே, கருணை பொற்பாதம் வீற்றிருப்பேன். இப்படி நிறைய பாட்டு. எனக்கு இப்போ பாட்டுலாம் மறந்து போச்சு, அதான் பிரச்சனை. ஆனால் அன்றைக்கி கூட யோசிச்சேன், என்னடா எல்லா பாட்டும் மறக்காமல் பாடுவோம், புது பாட்டெல்லாம் பாடுவோம், இப்போ புது பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஆர்வமே இல்லையே. ஆனால் அன்றைக்கி யோசித்தேன், இனிமேல் புது சாங்கெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி. கவனிங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து தேவ சமூகத்துக்கு போகிறோமா? நீங்கள் போய் பாருங்கள், அந்த நாள் முழுவதும் மனரம்யமாக இருக்கும். ஆமென். அப்போது கவனிங்க, சரியான இடத்திற்கு வந்தான். நீங்களும் நானும் சரியான இடத்திற்கு ஒவ்வொரு வாரமும் கட்டாயம் வந்துவிட வேண்டும். சரிங்களா? இங்க வந்து பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தரமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாற்றுவார். ஆமா, இங்க வல்லமை பெற்றுக்கொண்டு போவீர்கள். அல்லேலூயா, ஆமென். இங்க சார்ஜ் ஆக்கி கொண்டு போவீங்க, சார்ஜை பெற்றுக்கொண்டு. இப்போ மொபைலில் சார்ஜே இல்லை, ஃபுல்லாக போயிடுச்சுன்னா சார்ஜ் ஏற்றுறமா இல்லையா? அது மாதிரி தான் ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது கவலையோடு, கஷ்டத்தோடு, பயத்தோடு, ஏதோ ஒரு விரக்தியோடு கூட வரும் பொழுது, இங்கே ஆராதிக்கும் பொழுது, இங்கே தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம சார்ஜ் ஏற்றப்பட்டு உலகத்துக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா, ஆமென். அப்போ அன்பான தேவச்சனமே, நீங்க வீட்டை போய் படிச்சு பார்த்தீங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் எலியா என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவன் மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, எலிசா என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால் எலிசா அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். இவளுக்கு ஒரு பிரச்சனை இங்கே வந்து விட்டது. இப்போ உடனே கவனிங்க, அவ சொந்தக்காரர்களை தேடி ஓடவில்லை. உலகத்தில் இருக்கிற முக்கிய புள்ளிகளை சந்தித்தால் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி ஓடவில்லை. தீர்வு எங்கே? எலிசா என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். தீர்வு எங்கே? நம்மை உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் யோனாவிலும் பெரியவராய் இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவராய் இருக்கிறார், அவர் தேவாலயத்தில் பெரியவராய் வீற்றிருக்கிறார். ஆமென். அப்ப பிரச்சனைகளை அங்க இங்க சொல்லி அவ பதங்கொலைய விரும்பவில்லை. அவள் ஒரு தீர்மானம் எடுத்தால், இப்பொழுது நான் எடுக்கிற தீர்மானம் சரியான தீர்மானமாய் இருக்கிறது. நான் சந்திக்க வேண்டிய நபரை சந்திப்பேன். யார் அவர்? தேவ மனுஷன் எலிசா. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், குழப்படிகள், மன அழுத்தங்கள், சிந்திக்க முடியாத எப்படா போட்டுன்னு தெரியலையே அப்படின்னு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூடியாந்துருங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா, ஆமென். நீங்க செய்யற ஒரே வேலை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, எப்படி போறதுன்னு தெரியலப்பா, ஆண்டவரே ஜாலியா சறுக்குதுப்பா, ஆனாலும் உங்க ஆலயத்தை நான் விடப்போவது இல்லை. ஆமென். நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மை தேடுவேன், 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 தேடிக்கொண்டே இருப்பேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடிக்கொண்டே இருப்பேன். நீரே என்னுடைய ஆத்தும ரட்சகர். ஐ லவ் யூ ஜீசஸ். உம்முடைய வீடு என்னுடைய வீடு. ஆமென். அப்படி சரியான இடத்திற்கு நீங்கள் வரும்பொழுது நிச்சயமாக விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள், நிச்சயமாக நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். என் ஜனங்களை என் ஜப வீட்டிற்கு கொண்டு வந்து அங்கே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன், நன்மைகளால் நான் அவர்களை திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எலிசா என்று சொல்லப்படுகிற அந்த எலிசா கிட்ட வேலை செஞ்ச தீர்க்க தரிசிகளின் புத்திரருடைய ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி விதவையா மாறிட்டான். அவன் செத்துட்டான், கடன் வாங்கியிருந்தான். ஆனால் இப்போ கடங்காரன் வந்து கேட்ட உடனே அவள் அங்கே இங்கெல்லாம் ஓடவில்லை, சரியான இடத்திற்கு வந்து சரியான ஆலோசனை கேட்டு அற்புதமான காரியத்தை பெற்றுக்கொண்டார்.
அல்லேலூயா. உன் கையில் என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெய். போய் அக்கம் பக்கத்து பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி உன் பிள்ளைகளோடு கூட உன் வீட்டுக்குள்ளே நுழைந்து தாழ்பாலை போட்டு எண்ணெயை ஊற்று. அதேபடி ஊற்ற ஆரம்பித்தான், எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்முடைய அறிவெல்லாம் இங்க தோத்து போகும், நம்முடைய படிப்புலாம் தோத்து போகும், நம்முடைய டிகிரிகள் எல்லாம் தோத்து போகும், நம்முடைய பணங்கள் எல்லாம் கவனிங்க தோத்து போகும். அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக சரியான இடத்துக்கு ஓடி வாருங்கள், ஆலயத்துக்கு ஓடி வாருங்கள். கர்த்தர் அங்கே வீற்றிருக்கிறார். கர்த்தர் அங்கே உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். உங்கள் வேண்டுதல்களை கேட்டு அவர் உங்களுக்கு நல்ல பதிலை கட்டளையிடுவார். மலடியாக இருந்த அன்னாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி என்னதான் புருஷகாரர் ரொம்ப நேசிச்சாலும் மனமடிவு ஒரு நாள் ஒரு தீர்மானம் எழுந்தால் இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போய் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பார். வந்தாங்க, சரியான இடத்துக்கு வந்தாங்க. ரெட்டிபாளையத்தில் மாலான்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. போன வாரம் வந்தாங்க. நான் தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் ஆட்டோலாம் வராதிங்க சிஸ்டர், குழுங்க வேண்டாம், அப்படியே இருங்க. இன்னைக்கு 5வது மாதம் ஸ்தோத்திரம். ஸ்கேன் பண்ணாங்க. கவனிங்க, பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அவங்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் 2 வருஷமாக இங்கே வந்திருந்தாங்க. அப்போல்லாம் கவனிங்க, அவங்க ஜெபம் பண்ணும்போது அழுவாங்க. அப்போ இந்த மகள் விரும்புகிற கனியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அன்னைக்கு ஆண்டவர் அன்னாள் என்று சொல்லப்படுகிற பெண்மணி மலடியாக இருந்தால் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஆலயத்தில் வந்து கண்ணீர் விட்டாங்க. அவளை ஆண்டவர் சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் மாற்றினது போல இந்த மகளை அப்படி மாற்றும். ரெட்டிபாளையத்தில் போய் கேளுங்க. நான் தான் வராதிங்க, எந்த பாஸ்டரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. சர்ச்சுக்கு ஓடியாந்துருந்து தான் சொல்லுவாங்க, சிஸ்டர் கொஞ்சம் அது நல்ல மாதிரி பிரசவம் 6 வரைக்கும் நீங்கள் இருங்க. அல்லேலூயா. ஆனால் அப்படியே மீறி வராங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ அன்னாள் சரியான இடத்துக்கு வந்தபடினால மலடி என்கிற பட்டம் நீங்கியது. தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் அவளுடைய வயிற்றிலிருந்து பிறந்தான். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ மனுஷன் சொல்ற இடத்துக்கெல்லாம் போனாங்க. அந்த மருத்துவர்கிட்ட, இந்த மருத்துவர்கிட்ட சொத்து தான் போச்சு. சரீரத்தில் இன்னும் வேதனை கூடிக்கின்னு போகுது. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் இன்னும் உதரப்போக்கு போய்களே தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் கவனிங்க, யாரோ ஒருவர் மூலமாக கேள்விப்பட்டாங்க உண்மையான தெய்வத்தை குறித்து. அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே சரியான இடத்திற்கு போக அவள் செய்து எழும்பி போனால் தடை வந்தது. ஆனாலும் அந்த தடையை மீறி அவள் உள்ளத்தில் சொன்னா, அவருடைய முகத்தை பார்க்கலனா கூட பரவாயில்லை, அவர் முன்னாடி முட்டி போட்டு அவர் கையை தலையில் வச்சு ஜெபம் பண்ணலாம் கூட பரவாயில்லை, அவருடைய துணியை தொட்டுட்டா போதும் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் ஜன கூட்டத்தின் நடுவிலே புகுந்து வஸ்திரத்தை தொட்டால், சுகத்தை பெற்றுக்கொண்டால், வியாதியை தெருவில் விட்டால், சுகத்தோடு கூட வீட்டுக்கு போனாள். ஹல்லேலூயா. ஆமென். சரியான இடத்திற்கு ஆமென் போங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ சமூகத்தை தினந்தோறும் தேடுங்கள், அதுதான் சரியான இடம். தேவ சமூகத்தை தேடிட்டு நீங்க வேலைக்கு போங்க. தேவ சமூகத்தை தேடிட்டு அந்த நாளை நீங்க தொடங்க ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். தீமை ஏன் வந்தாலும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். 18 வருஷமாய் கூனி கேலி கிண்டல் பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. அட போங்கடா, நீங்களாம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி நான் போகிற இடத்துக்கு போகாமல் உங்களால் நிறுத்திட முடியுமா? போங்கடான்னு சொல்லி அவள் விசுவாசம் உடையவளாக இருந்தபடினால 18 வருஷமாக கூனியாக இருந்தாலும் கேலி கிண்டல் பண்ணாலும் அவள் தேவாலயத்துக்கு வந்தாள். ஆமென். கூனி எப்படி அவசரப்பட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு நாள் படைத்த இறைவன் அந்த ஆலயத்துக்குள் வந்தார். அந்த கூனியை பார்த்தார். மகளே, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். அப்பொழுது அவளை கட்டி வைத்திருந்த அந்த பலவீனத்தின் ஆவி அவளை விட்டு நீங்கியது. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வந்த இடம் நல்ல இடம்.
நிச்சயமாகவே உங்களை உருவாக்குற ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த குயவன் ஒரு திரிகை வச்சிருக்கிறான். அதில் அவன் எந்த மாதிரி பாத்திரத்தை விரும்ப நினைக்கிறானோ மண்ணை வச்சு உருவாக்கிடுவான். நம்முடைய பரம குயவன் இடத்திற்கு வந்து உட்காரும் பொழுது அவர் உருவாக்குவார். அல்லேலூயா. ஆகவே சரியான இடத்திற்கு அவன் வந்தான். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். மற்றவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடினான். மற்றவர்கள் விடுவிக்கப்பட மன்றாடினார். இப்போ வந்தவர் அசால்ட்டாக சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தப்பி ஓடின ஒருவன் ஓடியாந்ததில் மூச்செலாம் வாங்கும். இது வரைக்கும் அவர் ஆபிரகாம் முன்ன பின்ன பார்த்தாரா தெரியல. எங்க ஆபிரகாம், எங்க ஆபிரகாம், எங்க ஆபிரகாம், எங்க ஆபிரகாம், எங்க ஆபிரகாம், கொண்டு போய் ஐயா எவனை தெரியல பைத்தியக்காரன் கத்திக்கின்னு வரான், இவனை என்னன்னு பாருங்க ஐயா, என்னப்பா விஷயம், ஐயா ஐயா வந்து வந்து இரு 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 பொறுமையா சொல்லு. ஐயா உங்க சகோதரன் மகன் லோத்து தெரியுமா? ஆமா லோத்து. அந்த லோத்துடைய மனைவி, லோத்துடைய பிள்ளைகள் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் ராஜாக்கள். ஆமென். இதை நான் எதற்கு அடையாளமாய் வைக்கிறேன் என்றால், பரிந்து பேசுவதற்கு அடையாளமாய் வைக்கிறேன். தேவனிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணுவதற்கு அடையாளமாய் வைக்கிறேன். அவனுக்குள்ள கவனிங்க, இந்த புஸ்தகத்தை வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். போதும். இந்த மனுஷன் வந்து அசால்ட்டாலமா சொல்லியிருப்பான். அழுகையோடு கூட, கண்ணீரோடு கூட. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கம்மா. பயங்கரமான ஆபத்திலிருந்து தப்பிக்கப்பட்டு ஓடி வந்திருக்கிறானா. அங்கே எத்தனை பேரை கொண்டு போட்டானுங்க தெரியுமா ஐயா? அநியாயமாக வெட்டினானுங்க, அநியாயமாக சாகடிச்சானுங்க, அநியாயமாக பெண்களெல்லாம் கதற கற்பழிச்சானுங்க ஐயா. ஐயா உங்களுடைய சகோதரன் மகன் லோத்துடைய பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் ஐயா சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. அப்போ ஆபிரகாம் எப்படி துடிச்சிருப்பாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆமென். உடனே செயல்பட ஆரம்பித்தார். நம்முடைய மன்றாட்டு ஜெபங்கள் கவனிங்க, தெய்வத்தின் சமூகத்தை உழுக்கும் பொழுது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்போ சிறைப்பட்டு போன மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆபிரகாம் இடத்தில் இதை அவன் அறிவித்தான். ஆகவே இது பரிந்து பேசுகிற ஒரு மன்றாட்டு ஜெபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. நம்முடைய கிராமத்தில் நடக்கிற அட்டூழியங்கள், இந்த வாலிப பசங்க குடிக்கிற குடி, போதை, கஞ்சா, இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கின்னு போவோமா நம்ம? யோசிச்சு பாரு கொஞ்சம். அது எக்கடு கேட்ட எனக்கு என்ன வர நான் பாடவில்லை. நம்முடைய வீட்டின் அறைக்குள்ளே முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட, ஆண்டவரே என் ஜனம் அடிக்கிறது, அவன் கூட பிறந்தாதான் தம்பியா யோசிச்சு பாருங்க, அவன் கூட பிறந்தாதான் தங்கச்சியா யோசிச்சு பாருங்க. ஐயோ என் ஜனம் இப்படி வேதனைகளில், இப்படி பாவங்களில், இப்படி விக்கிரக ஆராதனைகளில் அழிந்து கொண்டிருக்கிறார்களேன்னு சொல்லி நாம கண்ணீர் விடும் பொழுது அந்த கண்ணீர் அங்கே போய் பரிந்து பேசணும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இங்க ஆண்டவர் சொல்றாரு, பட்டணத்துக்குள் நகரத்துக்குள் நடக்கப்படுகிற அநியாயங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மக்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. எசேக்கியேல் 22:30 சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். என் மகளே, நீ மன்றாடி ஜெபிப்பேன்னு பார்த்தா மாச கணக்கில் தூங்கி நிற்கிற. உன் முழங்கால்கள் எனக்கு முன்பாக முடக்கப்பட்டு பிறருக்காய் ஜெபிப்பாய் என்றால் நீ மாச கணக்கில் ஆகுது ஜெபம் பண்ணி. ஜெபம் பண்ணுவது நம்முடைய கடமை, கிரியை செய்வது கர்த்தருடைய கடமை.
ஆகவே எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பகுதியில் நடக்கிற அநியாயங்களுக்காக, அட்டூழியங்களுக்காக, நகரத்தில், பட்டணத்தில், தமிழ்நாட்டில், தேசத்தில் நடக்கிற சகல அருவருப்புகளுக்காக கண்ணீர் விட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம அழணும். நமக்காக இல்லை, ஸ்தோத்திரம், அழிந்து போகிற மக்களுக்காக. ஆமென். அப்போ இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ கவனிங்க, பரிந்து பேசுகிற அனுபவம் என்னவென்றால், தேவனுக்காக மனுஷன் கிட்ட போவது, மனுஷனுக்காக தேவன் கிட்ட போவது. புரியுதுங்களா? மனுஷன் பண்ற அநியாயத்தை தேவன் கிட்ட சொல்லணும், தேவனுடைய அன்பை அநியாயம் செய்யற அந்த மனுஷன் கிட்ட சொல்லணும். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், மனம் திரும்பு. இதுதான் பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. 2 காரியங்கள் தேவ சமூகத்தை போய் எட்டுகிறது. ஒன்று பாவம், குறித்துக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20-21. 2வது ஜெபம், 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகவே அன்பானவர்களே, நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கவனிங்க, நம்ம இருக்கிற பகுதியோ அல்லது தேசமோ எதுவோ அதை 3 காரியங்கள் தீட்டுப்படுத்துகிறது. ஒன்று விபச்சாரம், இன்னொன்று விக்கிரகாராதனை, இன்னொன்று தேவையில்லாமல் சிந்தப்படுகிற மனிதனின் இரத்தம். ஆகவே இதற்காக பரிந்து பேசுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய கோபத்தை மாற்றுகிறதே மன்றாடி ஜெபிக்கிற மனிதனுடைய காரியமாய் இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் புறப்பட்டு போவான் என்று தேவன் அங்கலாய்க்கிறார். அன்றைக்கு கவனிங்க, 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. அந்த தாவீதுக்கு 3 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அந்த 3 பராக்கிரமசாலிகளும் அந்த தாவீது ஆசைப்பட்டுட்டானே என்று சொல்லி, தாவீது என்ன ஆசைப்பட்டான்? பெத்லகேமில் இருக்கிற ஒளிமுக வாசல் என்று சொல்லப்படுகிற, ஒளிமுக வாசல்னா நுழைவு வாயில். ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோன்னா ஒரு நுழையிற ஒரு வாசல் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஒளிமுக வாசல்னு பேர். அங்கே இருக்கிற கிணத்துல இருக்கிற தண்ணி மேலே ஆசை. ஆனால் இப்போ பெலிஸ்தியர்கள் அதை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே போனால் கொன்னுடுவாங்க. ஆனால் 3 பேர் வந்தாங்க. ராஜாவே, உங்களுக்கு என்ன, அந்த பெத்லகேம் கிணத்து தண்ணி மேலே தானே உங்களுக்கு ஆசை, நாங்கள் கொண்டு வரோன்னு சொல்லி உயிரையும் அவங்க பொருட்படுத்தாமல் துணிந்து புகுந்து போய் அவர்கள் அந்த தண்ணீரை கொண்டு வந்து தாவீது கிட்ட கொடுத்த உடனே அவன் பார்க்குறான், அதை ரத்தமாக பார்க்குறான். ஐயோ, எனக்காக உயிரையே பணை வச்சிருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த தண்ணீரை கர்த்தருக்காய் ஊற்றி போட்டானா. நமக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர் சிலுவையில் நான் தாகமாக இருக்கிறேன். என்ன தாகம்? தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நாம தாகம் தீர்க்க நல்லா தண்ணியை குடிக்கிறோமே, அவருடைய தாகம் ஆத்தும தாகம். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது ஐயா, சூப்பராக வாழ்ந்து கொண்டு இருக்கிற, ஆனால் உன்னால் கர்த்தருக்கு பிரயோஜனம் உண்டா? யோசித்து பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், என் மூலமா என் ஆண்டவருக்கு ஒரு 5 பேரை நான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவரை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ள என்னை கருவியாக நான் பயன்படுத்தி இருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய சமூகத்தில் என்னுடைய ரட்சிக்கப்படாத புருஷனுக்காக, ரட்சிக்கப்படாத தம்பிக்காக, ரட்சிக்கப்படாத அக்காவுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடவுள் இதை எதிர்பார்க்கிறார். ஜபங்கள் ஒரு நாளும் சாகாது. ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் மரித்தாலும் ஜபங்கள் சாகவே சாகாது. கவனிங்க, இந்த காரியத்தை தான் மோசே செய்தார் என்று பைபிளில் படிக்கிறோம். வாசியுங்கள், யாத்திராகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். இதோடு முடிப்போம். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய் ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். கவனிங்க, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் மக்கள் இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால், அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அருளுவீரானால், மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை எடுத்துருங்கப்பா, இந்த ஜனங்களை ரட்சியும், இந்த ஜனங்களை மன்னியும், அப்படி இல்லைன்னா என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் வேண்டாம். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள். செத்த உடனே நித்திய நரகத்துக்கு தான் போகணும், பாதாளத்துக்கு தான் போகணும். ஏசு இல்லாமல் மரிக்கிற ஒவ்வொருவரும் கவனிங்க, பாதாளத்துக்கு போகணும். ஆகவே அவர்கள் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கொலையுண்ண போகிறவர்கள். பைபிள படிக்கிறோம், சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவனுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் சரீரத்தை ஆத்துமா நரகத்திலே கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். அப்போ கவனிங்க, மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொள்ளையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, மன்றாடு, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. தேவன் நம்முடைய கிராமங்களை ரட்சிப்பார், நம்முடைய பட்டணங்களை ரட்சிப்பார், நம்முடைய தேசத்தை ரட்சிப்பார். இதோ திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். யோபு 16:11 சொல்லுகிறது, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷருக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, அவன் ஓடி வந்து ஆபிரகாம் கிட்ட கட்டாயம் அழுது தான் சொல்லிப்பான். ஏன்னா அந்த கோர காட்சிகளை எல்லாம் கண்டிருப்பான். அவன் எப்படிலாம் வெட்டினானுங்க, எப்படிலாம் துண்டாக்கி போட்டானுங்க, அதெல்லாம் அவன் அந்த ஆபிரகாம் கிட்ட அழுது கதறி முறையிட்ட உடனே ஆபிரகாம் எழுந்து தன்னோடு கூட யுத்த புருஷர்களை அவர் அழைத்து கொண்டு போய் 4 ராஜாக்களையும் தோற்கடித்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அதுபோல் நம்முடைய ராஜாதி ராஜா அவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடும் பொழுது ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பார். என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடு. என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள், அப்பொழுது மந்தை பெருகுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன். அப்ப நாமும் கவனிங்க, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எழுந்து நிற்கலாமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசு வந்தானக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசு வந்தானக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, அதற்கு என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் ஒப்பு கொடுப்போம். அந்த தப்பியோடின ஒருவனுக்குள் இருந்த நல்ல குணங்களுக்காய் கர்த்தரை துதிப்போம். அதுபோல குணங்கள் நம்மிடத்தில் இருப்பதாக கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே,
அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஓர் நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் இருப்பது ஒரு வார்த்தை. என்னைக்கு இந்த உயிர் போகும் தெரியாது, ஆனா ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே வா ஜீவனுள்ள அர்ப்பணிப்போமா. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்றும் ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். நாம் சுயநலமாய் வாழக்கூடாது. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இந்த எண்ணத்தோடு கூட எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு சொல்லலாமா?